ஸோ இந்த அறிக்கை வந்து தேசிய அளவில் வந்து இந்த கல்விக் கொள்கையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஒரு மாநிலத்தில் நீட் இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் நீட் இருக்கும். குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான வழி தானே இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 65 வருடங்களாக காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? மக்களை திசை திருப்புறதுக்காக தான் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாடு எப்படி வேணாலும் போட்டோம் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்லா இருந்தால் போதும், எங்களுடைய குடும்ப அரசியல் நல்லா இருந்தால் தான் போதும்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தானே மக்கள் வந்து நல்ல தெளிவாக நாடு முன்னேறணும், நாங்கள் முன்னேறணும், எதிர்காலம். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கும்போது அடுத்த இந்த வருடத்துக்கு நம்ம இந்தியா தேசம் எப்படி இருக்க போது நான் பார்க்கல. 2047 ஒரு 100 years ஆஃப் ஃப்ரீடம், 100 வருடங்கள் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச 100 வருடத்தில் இந்தியா எந்த ஸ்தானத்தில் இருக்கும், எந்த வளர்ச்சியில் இருக்கும் அப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷன் இருக்குல்ல, ஒரு பார்வை இருக்குல்ல, நம்ம நாடு எப்படி இருக்கணும், அந்த லாங் டிஸ்டன்ஸ் விஷன் இருக்கணுமே. இந்த தேர்தலில் நான் எப்படி இருப்பேன், எனக்கு எவ்வளோ சீட் வரும், அதுதான் மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க. 2047 சொல்றீங்க, தென் மாநிலங்களோட வளர்ச்சி வந்து வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க, அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? அதுக்கு தானே நாங்கள் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, தென் மாநில வளர்ச்சி வட மாநிலங்களோட அதிகமாக தான் இருக்கும். இல்லையே, எதுல இருக்கு? இல்ல, எங்க இருக்கு? எந்த மாநிலம் வந்து பொருளாதாரத்துல வந்து தென் மாநிலங்கள் வந்து வளர்ச்சி அதிகமா இருக்கு? எங்க சொல்லுங்க, எந்த மாநிலம் சொல்லுங்க. தென் மாநிலங்கள் பொதுவாக நீங்க குறிப்பிட்ட வட மாநிலங்கள் வந்து நீங்க கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இல்லைங்க, வட மாநிலங்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தி ஹையஸ்ட் இன்னைக்கு வந்து பிசினஸ் எங்க நடக்குது உங்களுக்கு? இந்த மேக்ஸிமம் பிசினஸ் எங்க நடக்குது உங்களுக்கு? உத்தரப்பிரதேஷ்ல நடக்குது. நீங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க சொல்லுவீங்க, ஓகே. ஆனால் மேக்ஸிமம் பிஸ்னஸ் உங்களுக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. இன்னைக்கு FDI சொல்லும்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே மேக்ஸிமம் நடக்குது உங்களுக்கு. குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அந்த மாநிலங்களில் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் நம்ம சொல்லிக்கிறதுக்கு எஸ், மாநிலம் வந்து முன்னேறணும், நாங்களும் ஆசைப்படுறோம். நானும் இந்த மாநிலத்தில் சேர்ந்தவன் தான். முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் தான். நாங்கள் கட்சி ரீதியாக வேற வேறு இடத்துல இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எனக்கும் மாநிலம் தான், என்னுடைய முதலமைச்சர் தான். என் மாநிலம் முன்னேறணும் நான் ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்படும் போது பாஜக வந்தால் தான் அது முன்னேற முடியும்னா நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இது தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வருவீங்க இந்த 2047? என்னங்க இப்போ இந்த தேர்தல் முடிட்டோம், அது வந்து பிரதமர் சொல்வார். இல்லைங்க, நாங்கள் வந்து வளர்ச்சி பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து ஒரு முன்னேற்றம் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தமிழகம் சொல்லும்போது ஒரு இந்தியாவோட ஒரு அங்கம் தானே. ஆமா, ஸோ ஓவரால் there has to be a growth. இல்லைங்க, தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கணும், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வீங்க? அதில் பிரதமர் வந்து இப்போ 5 தடவை வந்துட்டு போனார். ஒவ்வொரு முறையும் அவர் பேசிட்டு தானே இருக்காரு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இல்லைங்க, என்னங்க, இது வரைக்கும் 2,75,000 ஒரு நிமிஷம் திராவிட கட்சிகளோட கொடுக்கவில்லை. 2,75,000 கோடி இது வரைக்கும் உங்களுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கு. 2,70,000 கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து எவ்வளோ வந்து அந்த ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் எல்லாமே மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு கேளுங்க. நீங்க பாருங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா, நான் அந்த கணக்குல கையில இல்லைங்க. உங்களுக்கு வந்து மக்கள் தொகை பாருங்க, ஒரு பொய் பிரச்சாரத்தை வச்சு மக்கள் தொகை மக்கள் தொகை கொடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் குறிப்பா ஊபி பீகார்கள் அதிகமா கொடுக்குறீங்க. சிறப்பு நிதியை வந்து தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் கொடுக்கல? இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கோன்னா கொஞ்சம் ஒரு அறிக்கை 73,000 கோடி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நியாயமான பதில் வராது. அது வேண்டாம், அதை விட்டுருவோம். இல்ல, ஏன் நியாயமான பதில் வராது? அது நீங்களே முடிவோட இருப்பீங்க. நியாயமான பதில் வராது, அதை உங்க முடிவு. உறுப்பினர் இல்ல, மெம்பர் சொல்லுங்க. பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு வந்து நீங்க குரல் கொடுக்குறதுன்னு உங்க மேல பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை பத்தி நான் இது வரைக்கும் குஷ்பு வந்து மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மகளிர் ஆணையத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ்நாட்டில்? கொஞ்சம் சொல்லுங்களேன். குஷ்பு வந்த உடனே இம்மீடியட்டா குஷ்பு எல்லா விஷயங்கள் கையில எடுத்துட்டு அதை பத்தி பேசணுமா? இதுக்கு முன்னாடி யார் பேசினாங்க மகளிர் ஆணையத்தை பத்தி? தமிழ்நாட்டில் யாருக்கு அது தெரியுமா? மகளிர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நானும் இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் பிரஸ்காரங்க என்ன பாக்குறீங்க. அதுதான் இப்போ குஷ்பு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைமையில எடுக்க முடியாதுல்ல. என் கையில இல்ல, எனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காங்க, எனக்கு மேல சேர்பர்சன் இருக்காங்க. எங்களுக்குன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது பார்த்து தான் எல்லாமே எடுத்துட்டு பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் வரணும், ஒரு ப்ரொசஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட் வரணும், கம்ப்ளைண்ட் வந்தால் தான் நாங்கள் அதை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்குது, அதுலேருந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு எது உண்மையான வழக்கு இருக்குது, எது பொய்யான வழக்கு இருக்குது, அது எல்லாமே இருக்குது எங்களுக்கு. அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு இன்றைக்கி எடுத்தோமா நாளைக்கு திருப்பி கொடுக்கணுமா, அது கிடையாது. எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்குங்க. நாங்கள் ஒரு அமைப்பை சொல்லும்போது எங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது.
இல்ல, just கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறீங்களே. பெண்களுக்கு எதிரான யார் சொன்னாங்க? குற்றங்கள்ல இதெல்லாம் ஒரு கண்டனம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இதெல்லாம் எந்த கண்டனம் தெரிவிச்சுக்கிறீங்க? ஏன் அப்போ நான் ட்விட்டர் நீங்க பாக்குறது இல்ல, அது ஏன் தப்பு இல்லைங்க? இல்ல ஏன் தப்பு இல்லைங்க, நீங்க ட்விட்டர் பாக்குறது இல்லைங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? ஆணையம் சொல்லும்போது, எங்களுடைய அமைப்பு சொல்லும்போது நாங்க வந்து தெருவில் நின்னுட்டு போராட முடியாதுங்க. இல்லைங்க, எப்பவுமே இப்ப எதிர்பார்க்கறது physical appearance தான் நாங்க எல்லாருமே இல்லைங்க, எதிர்பார்க்கறோம். அதுதான் அது சொல்றேன். இல்லைன்னா இல்லைங்க, அன்பார்ச்சுனேட்லி நீங்க யாருமே வந்து ரூல்ஸ் ஆஃப் NCW என்ன இருக்குன்னு அது யாருமே படிக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை இருக்கு. அந்த ரூல்ஸ் ஆஃப் NCW படிச்சீங்கன்னா அந்த படியில தான் நாங்க வேலை செய்ய முடியும்.